சில சபை சொல்லித்தான் ஆகணும். நம்ம இப்போ சொல்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா இப்படி இருக்கு தெரியுமா, 80ஸ்லாம் பொற்காலம் அப்படின்னு இது லாங் லாங் ஏகோன்னு சொல்லி பேசிக்கிருக்கோம். அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி இயக்குனரை பற்றி பேசுகிற காலம் இன்றைக்கே பேசிக்கிருக்கோம் வரும். ஏன்னா அவங்க காலம் பொற்காலம். இன்னைக்கு கேஎஸ் ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் ஸ்பார்க்லையும் சரி எல்லா வருஷமும் சரி வேறு இயக்குனராக மட்டும் இருந்ததில்லை. அவர் அந்த படத்தில் ப்ரொடியூசருக்கு இருக்க அக்கறை விட பல மடங்கு அவருக்கு அந்த படத்தில் அக்கறை இருக்கும். அவ்வளோ உழைப்பு கொடுத்தாரு. ப்ரொடியூசர் இயக்குனர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, எஸ் ரவிக்குமார் சார், பி வாசு சார், எங்கள் குருநாதர் ராமநாராயண சார், எஸ் ஏ சந்திரசேகர், உதயகுமார் சார், இப்படி பல பேர் இருப்பாங்க. இவங்க மாதிரி இயக்குநர்கள் அதிகமாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். முதல்ல ப்ரொடியூசர் பேசிக்கணும். நிறைய நல்லா சொன்னார் உதயகுமார் சார். ப்ரொடியூசர் இல்லாமல் யாரும் இல்லை. மினிஸ்டேட்டாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லா